ரசிகனே ஓ ரசிகனே ஓ ரசிகனே. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தன்னையே அர்ப்பணித்து வாழும் ஒரு தலைமகன்தான் இந்த ரசிகன் நிகழ்ச்சியின் நாயகன். கோடிக்கணக்கான ரசிகர்கள், 70 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான பயணங்கள், 80,000 மணி நேரத்திற்கும் மேற்பட்ட உரை வீச்சுகள், பல்லாயிரக்கணக்கான உடன்பிறப்பு கடிதங்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட எழுத்தோவியங்கள், 500 நாட்களுக்கும் அதிகமான சிறை வாசம், 75 திரைப்படங்கள், 72 ஆண்டு கால பொது வாழ்க்கை, 70 ஆண்டுகளாக பத்திரிகையாளர், 65 ஆண்டு கால கலைத்துறை பங்களிப்பு, 60 ஆண்டு கால வரலாற்றில் தொடர்ச்சியான தேர்தல் வெற்றி, அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தொடர்ந்து சட்டமன்ற பணி, 18 ஆண்டுகள் தமிழக முதல்வர், இந்தியாவின் 8 பிரதமர்கள், 7 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியதில் அரசியல் ஆளுமை, 3 தமிழின் நாயகன், என்றும் தமிழினத்தின் தலைவர், ஒரே கலைஞர். நான் என்னை ரசிகன் ரசிகன் என்று வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம், இந்த நிலையிலிருந்து நான் என்றுமே மாறியதில்லை. இந்த நிலை ஆட்சி அந்தஸ்து சம்பந்தப்பட்டது அல்ல. அவருடைய எழுத்துக்காக கிடைக்கும் மரியாதை, ஒரு எழுத்தாளனுக்கு சுயமரியாதை அதிகம். அதையும் மீறி இந்த தலைவணங்கும் பணிவு அந்த அவருடைய எழுத்தினால் வருகிறது எங்களுக்கு. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முகம், ஆனால் கலைஞர் அவர்கள் 1000 முகம் கொண்ட திருமுகம். அதனால் ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை எப்படி அடைத்துவிட முடியாதோ, ஒரு மழைத்துளிக்குள் மேகத்தை எப்படி அடைத்துவிட முடியாதோ, அப்படியே இந்த நிகழ்ச்சி என்ற சிமிழுக்குள்ளும் கலைஞர் அவர்களை முழுதாக அடைத்துவிட முடியாது. எவ்வளவுதான் கடந்தாலும் வானம் மிச்சப்படுவது போல எவ்வளவுதான் பேசினாலும் மிச்சப்படுவார் கலைஞர். அதுதான் மற்ற சாதனையாளர்களுக்கும் அவருக்குமான வேறுபாடு. 1952 பராசக்தி திரைப்படம். அந்த படத்தில் ஒரு ஹிந்தி மெட்டில் பாடல் எழுத வேண்டிய நிர்பந்தம். ஆனால் அதிலும் கூட நல்ல தமிழை புகுத்தி அருமையான பாடலை தந்தார் கலைஞர். அதுதான் பூமாலை நீயே புழுதி மண்மேலை. அந்த பாடலை இப்போது கேட்போம். படத்தில் TS பகவதி அவர்கள் இந்த பாடலை அருமையாக பாடியிருப்பார். நிச்சயமாக இன்றைய தலைமுறையும் கூட சற்றும் குறைவில்லாமல் அதே பாவத்தோடு பாட முடியும் என்று நிரூபிக்க இதோ ஈஸ்வரி ராம். பூ
நன்றி ஈஸ்வரி. பாடல் வெளிவந்த காலத்தில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் என்றாலும் கூட இன்றும் இந்த தலைமுறையும் ரசித்து பாடக்கூடிய அற்புதமான வரிகளும் விட்டும் சோகத்திலும் சுகமாக இருந்தது. கவி மாமணி முனைவர் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே, கலைஞருடைய இந்த பாடல் ஒரு புல்லாங்குழலுக்குள்ளே வாசித்தால் புல்லாங்குழலின் கண்களிலும் கண்ணீர் துளிக்கும். அதை வீணையிலே மீட்டினால் கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் சரம் கூட வீணையின் இன்னொரு தந்தியாக மாறியிருக்கும். பொதுவாகவே தாலாட்டு பாடல்களில் சோகரசம்தான் அதிகமாக இருக்கிறது. எனவே வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த அந்த பெண் வறுமை நிலையிலே தன் குழந்தையை வைத்து கொண்டு பாடுகிற தாலாட்டு பாடல். இந்த படம் வெளிவந்த பொழுது எனக்கு 8 வயது. தெருக்களில் நடந்து சென்றால் இரவு பொழுதுகளில் இந்த பாடலின் ஒரு வார்த்தை கூட பிசகாது தொடர்ந்து கேட்கக்கூடிய வண்ணம் அங்கே தாய்மார்கள் இந்த தாலாட்டு பாடலை இசைத்து பாட நான் கேட்டிருக்கிறேன். வெறும் காற்றிலே மட்டும் கற்பூரமாக கரைந்து போகாமல் காலத்தில் இந்த வெல்வெட்டு சொற்கள் கல்வெட்டுக்களாக பதிவாகி இருக்கின்றன. பூமாலை நீயே புழுதி மண்மேலே என்று வறுமை வயப்பட்ட அந்த தாய் என் வீட்டிலே வந்து பிறந்த காரணத்தினாலே நீ இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாயே என்று அந்த குழந்தையை பார்த்து பாடுகிறார். ஷேக்ஸ்பியர் கூட ஒரு நாடகத்தில் எழுதுகிறார், நான் படித்திருக்கிறேன், டோன்ட் பீட் யுவர் வைஃப் ஈவன் வித் ஃப்ளவர்ஸ். உங்கள் மனைவிகளை மலரால் கூட அடிக்காதீர்கள், யாருக்கு தெரியும் யாருக்கு அதிகமாக வலிக்கும் என்று எழுதுகிறார். பூக்கள் அதனுடைய அனைத்து இதழ்களாலும் நம்மை நோக்கி சிரித்து கொண்டே இருக்கிறது. இறைவன் தந்திருக்கிற அற்புதமான வரம். பிறந்த நொடியிலே இருந்து மண்ணின் மடியில் கீழே விடுகிற வரை பூக்கள் சிரித்து கொண்டே இருக்கின்றன. தண்ணீர் தெளித்து மண்ணை எழுப்ப முயற்சி செய்கிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் கலைஞர் கண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சி செய்திருக்கிற அந்த வாய்ப்பு தான் இந்த பாடலில் தென்படுகிறது என்று நான் கருதுகிறேன். திரு இளவரசு அவர்களே, நீங்கள் ஒரு ஒளிப்பதிவாளராக இப்போது நடிகராக இருமுகம் காட்டி நிற்கின்றீர்கள். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய சமூக பார்வை, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் திட்டமிடுவதற்கெல்லாம் எனக்கு உரமாக இருந்தது மரியாதைக்குரிய கலைஞர் அவருடைய திரையுலகத்தின் அவருடைய ஆளுமை ஒன்று. அதுக்கப்புறம் நான் அண்ணியோட அப்பாவெல்லாம் எங்கள் அப்பாவெல்லாம் வந்து ஒரே சமயத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரம் அது. 77 திமுக ஆட்சி கலைச்சிட்டாங்க. கலைச்சா 76 திடீர்னு ஒரு நாள் ராத்திரில் வந்து எங்கள் அப்பாவெல்லாம் கைது பண்ணி கூட்டு போகிறாங்க. எதுக்கு கூட்டு போகிறாங்க, எதுக்கு கைது, எங்கள் அப்பா என்ன குற்றமோ என்னன்னு தெரியாது. காலையில் எங்களுக்கு எப்பவுமே வழக்கமாக முடிதிருத்துற ஒருத்தர் எங்களுக்கு வரமாட்டேன்ட்டார். இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க பிடிச்சி போயிடுவாங்களாம் போங்க. என்னன்னா அப்பாவை கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்கன்னா பல மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் அனைவரும் மத்திய சிறைச்சாலையில் எல்லாரும் அப்படி உட்காந்து அப்போ அந்த அப்பா வந்திருக்காங்க இந்த அப்பா வந்திருக்காங்க எல்லாம் பார்த்தாச்சு, உங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் ஆகி போச்சுன்னு போயாச்சு. இப்படி இருக்கும்போது சாத்தூர் பாலகிருஷ்ணன் அப்போ திமுக அவருடைய ஒரு முக்கியமான அவர் மறைஞ்சிட்டார். எங்கள் வீட்டுக்கு முடிவெட்டுறவரே வரல. சாத்தூர் பாலகிருஷ்ணனுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த போகிறது கலைஞருக்கு கார் ஓட்டுறவரே வரல. இப்போ காரில் தான் போயாகணும், வேறு வழி இல்லைன்னு தன் கலைக்கப்பட்ட அமைச்சரவையில் இருந்த திரு கண்ணப்பன் அவர்களை கார் ஓட்ட சொல்லி சாத்தூருக்கு காரில் போயிட்டு திரும்பி வரும்போது நாங்கள் ஸ்கூலில் ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு முழுக்க சேட்டையில் ஒரு பிளைமூத் காரில் கையாடிட்டே ஒருத்தர் போகிறார். யாரா போகிறான்னு பார்த்தா பின்னாடி இந்த வண்டி பின்னாடி ஒரு மூதாட்டியார் இருக்கிறாங்க, ஒருத்தர் கார் ஓட்டார். எங்களுக்கு வரும்போது கார் ஊர் கடைசி வேகமாக போயிடுச்சு. கலைஞர்னு தலையை வச்சு தெரிஞ்சுட்டாங்க, கன்ஃபார்மாக அது கலைஞர் தான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் எங்கே வந்திருக்காங்கன்னு தெரியும். அப்போ மதுரையில் முரசொலி பதிவு கிடையாது, திருப்பி மறுநாள் முரசொலி வருது. இந்த மாதிரி நான் சாத்தூர் பாலகிருஷ்ணனுடைய மறைவுக்கு தான் போயிட்டு வந்தேன், எங்கள் கூட பின்னாடி வந்தது அம்மையார் ராணி அண்ணாதுரை அவர்கள் வந்தாங்க, நாங்களாம் தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு. இதில் என்னன்னா 89 திமுக திருப்பி ஆட்சியை பிடிக்கும்போது 77 காரோட்டியாக பேர் வாங்கினார்ல, அதே கண்ணப்பன் போக்குவரத்து அமைச்சராக பணியாற்ற போகிறார். லிங்க் பாருங்கள் எங்கேருந்து எங்கன்னு. ஒரு விஷயத்தை ஒரு தலைவன் என்பவன் என்னுடைய தகுதி என்ன, எங்கே எது நடந்துச்சு, எங்கே இது நடக்குது, 2. இப்போ கலைஞர் கடிதம் அப்படின்றது வந்து கலைஞர் மேலே இருந்த பற்று அப்படின்னா, ஆட்சி கலைக்கப்பட்டு இந்த மாதிரி கோளாறு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாவலர் நெடுஞ்செழியன், கா ராசாராம், பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து மக்கள் திமுகன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் திமுகன்னு ஆரம்பித்தா அது திமுகவின் பொதுக்குழு இதுக்குலாம் பெரிய அடிதடி சண்டை டெய்லிஸ் அதான் செய்திகளாக இருக்குது. இப்போ நாவலர் நெடுஞ்செழியனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் கலைஞர். நெடுஞ்செழியனை பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை கலைஞர். அப்போ முரசொலியில் ஒரு கடிதம் வருது. எனக்கு இன்றைக்கும் அந்த பதிவு மனசில் இருக்கிறேன்னா, தலைப்பு பெருமையை பிச்சையாய் கேட்கிறேன்.
67க்கு முன்னாடி திமுக எப்படிலாம் ஆரம்பித்தோம், எப்படிலாம் வந்தோம், இப்போ ஆட்சி போனதுக்கப்புறம் இப்படிலாம் நிறையா நடக்கும்போது நீங்கள் இப்படி போறீங்களே நாவலரே, இது நம்மளுடைய பெருமைக்கு இழுக்கல்லவா, நீங்கள் என்னுடைய நண்பர்னால உங்களை நான் என்னுடைய பெருமையை பிச்சையாக கேட்குறேன் அப்படின்னு. இப்போது இந்த மனிதன் மீது எங்கள் அப்பா ஒருத்தனை தலைவர்னு பேரை இல்லாத இடத்துல கூட பேரை தலைவர்னு சொல்லி பழக்கப்பட்டதுக்கப்புறம், இந்த கடிதங்கள்லாம் வந்ததுக்கப்புறம், அப்பாவே மதிக்கிற தலைவர்னா எப்படி இருப்பாருன்னு இந்த காதலில் ஆரம்பித்து சமூகத்தில் போய் நட்பில் ஆரம்பித்து பல துறைகள்லையும் எனக்கு கலைஞர் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக அமைந்தார் என்பதில் உங்களுக்கும் முரண்பாடு இருக்க முடியாது, எனக்கும் முரண்பாடு இருக்க முடியாது. இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 87 எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு நடுவில் எம்ஜிஆருக்கும் கலைஞர்களுக்கும் சண்டை வந்துச்சு, 2 பேரும் மேடையில் பேசிட்டாங்க, எல்லாம் பேசிட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அவர் இறந்து விட்டார், இப்படி வதந்தி. எல்லா சர்வ மத பிரார்த்தனைகள் அவர் உயிரோடு வர வேண்டும் என்று ஒளிவிளக்கு பாடல் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், தமிழகத்தின் பட்டி தொட்டியில் எல்லாம் ஒழித்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் முரசொலியில் ஒரு கடிதம் வருகிறது. அதனுடைய சாரம்சம் கடைசி எழுதியிருக்காரு. கோவையின் புறநகர் ராமநாதபுரத்தில் குருசாமி நாடார் மிலிட்டரி ஹோட்டலில் 1.5 அணா கொடுத்து குதிரை சவாரி செய்து எத்தனை சிரிப்பு வெடிகள், எத்தனை கருத்து பரிமாற்றங்கள். என் இனிய நண்பா, 40 ஆண்டு கால நட்பு 12 ஆண்டு கால பகையை பனிக்கட்டி போல உருக்கிவிட்டது. நீ நலமுடன் திரும்பி வந்தால் என்னை விட மகிழ்கிறவர்கள் யாரும் இந்த ஊரில் இருக்க முடியாது. அன்புடன் மூக்கா. அப்போ எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு அவருக்கு நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் மானசீகமாக நான் அவரோட நிறையா பேசியிருக்கேன். ஏன்ட்ட அவர் எங்கள் கேள்விகள்லாம் நிறையா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது கடைசி வரை எனக்கு தொடரணும். அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் பேசுகிற ஒன்றும் இல்லை. நன்றி. நன்றி நன்றி. இப்போது எங்கள் மதிப்புக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கலைஞரின் கைவண்ணத்தில் உருவான மற்றொரு திரைப்பட காட்சியை நீங்கள் இப்போது உங்கள் நினைவிலிருந்து மீட்டி தர வேண்டும். பராசக்தி, மனோகரா, இதை போன்ற படங்களில் இந்த வசனங்களுக்கு ஒரு புதிய திருப்புமுனையை கொடுத்த திரைப்பட வரலாற்றில் இந்த படங்கள்லாம் மிக முக்கியமான படங்கள். கலைஞர் எழுதின வார்த்தைகளுக்கு சிவாஜி கொடுத்த உச்சரிப்பு, அழுத்தம், அந்த ஏற்ற இறக்கங்கள், அந்த முகபாவங்கள், இவைகளெல்லாம் சேர்ந்து தான் இந்த பராசக்தியில் அந்த கோர்ட் சீனுங்கிறது வசனங்கள் மட்டுமல்ல, அந்த வசனங்களை காதில் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அண்ணன் சிவாஜியுடைய உணர்வுகளும் நம்முடைய முகத்தில் அவருடைய பாவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. அதை போன்ற ஒரு காட்சி தான் மனோகராவில். அதில் எனக்கு முதல் வசனம் தான் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அதில் அவர் அவங்க அப்பா, அவர் மன்னர், அவர் கட்டி இழுத்து வர சொல்வார். இவரை பார்த்தோன்னே கேட்பார், திருத்திக் கொள்ளுங்கள் தந்தையே என்பார். முதல்ல திருத்திக் கொள்ளுங்கள் தந்தையே, என்னை அழைத்து வரவில்லை, என்னை இழுத்து வந்தீர்கள் என்பார். அதை மாதிரி அது ஒரு அற்புதமான சீன். அதை தொடர்ந்து அந்த பேசுகிற அந்த வாசகங்கள்லாம் இருக்குது. எப்போ எனக்கு அவ்வளோத்தையும் திரும்ப நினைவூட்டி சொல்ல முடியல. ஆனால் ஒவ்வொரு வசனமும் அப்படியே ஒரு உணர்ச்சி கொப்புளிக்க, அந்த ஆவேசம், அந்த வீராவேசம், அந்த அநீதி இழைக்கப்பட்டதனுடைய அந்த கோபம், இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கும். சிவாஜியினுடைய நடிப்பும் கலைஞருடைய வசனமும் ஒரு சாகாத இலக்கியமாக அந்த திரைப்படத்தை அமைத்த காட்சி இன்னும் நான் மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புலவி கொஞ்சி தந்தத்தால் ஆன கட்டிலே, சந்தன தொட்டிலே, வீரனே, என் விழி நிறைந்தவனே, வீரர் வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி, தந்தையின் முன் தனையன் அல்ல. இப்போது குற்றவாளி. யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தையின் முன் தனையனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கும் குள்ளநரி வேலை தான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? கொற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மரவர் குடி பிறந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும், நான் என்ன குற்றம் செய்தேன்?
தூரத்திலிருந்து அவரை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம், வியந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் மிக அரிதாக சிலருக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைவே கிடைத்திருக்கும். நெருங்கிய பிறகும் வியக்க வைக்கக்கூடிய மனிதர், மாமனிதர் கலைஞர். அதனை பற்றி சொல்லுங்கள். அது உண்மை. என்னவென்றால் அவர் நாம் தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது வியக்கும் போது கூட எனக்கு எப்பொழுதும் சில கேள்விகளும் எழும். எதையுமே அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது பெரியாருடைய பயிற்சியில் வராது. நாம் எவ்வளவு மதிக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்தில் நமக்கு முரண்பட உரிமையும் வாய்ப்பும் உண்டு. அப்படிப்பட்ட முரண்பாடுகளை கலைஞர் அவர்கள் முன்னிலையில் மேடையில் பேசும் பொழுது நான் அப்படி வேடிக்கை பார்த்த கிட்டே மேடைக்கு அருகில் சென்று பார்ப்பதை மிகப்பெரிய வாய்ப்பாக நினைத்த ஒரு பெரிய பேச்சாளர், தலைவர், பொது வாழ்க்கையின் மிகப்பெரிய பாரம்பரியத்தை உருவாக்கியவர். அவருடைய கருத்துக்களை அவர் முன்னிலையில் மேடையில் பேசும் பொழுது நான் கேள்விகள் கேட்பதும் அவருடைய கருத்தை மறுப்பதும் சண்டை போடுவதும் மிக என்னுடைய வாடிக்கையாக இருக்கும். ஆனால் அதையும் அழகாக எடுத்துக்கொண்டு அப்படி பேசியதற்காக கடிந்து கொள்ளாமல் அதற்கு அவருடைய லாவகத்தோடு அவருடைய நுட்பமான அணுகுமுறையோடு ஒரு பதிலை சொல்லுவதும், ஆனால் அதற்காக ஓஹோ நீங்கள் என்னை இப்படி கேள்வி கேட்டீர்கள் என்கிற ஒரு அராஜகமான பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய பெருந்தன்மையை நான் பார்த்திருக்கிறேன். அவரிடம் நாம் தெரிந்து கொண்ட இன்னொன்று, கொள்கையை தான் கற்றுக்கொண்ட அந்த களத்தை மறந்துவிடக்கூடாது என்பது. திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு பகுத்தறிவையும் பெரியாரையும் அவர் அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருப்பதற்கு காரணம் அதுதான் நம்முடைய வேர் என்பது. அதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உதாரணம், பெரியார் திடலுக்கு வந்து பேசுவதை என்னவாக நினைக்கிறார் என்பதை ஒரு பெரிய நிகழ்ச்சியிலே கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். நான் அரசியல் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இந்த சமத்துவத்துக்காக போராடும் போது, ஜாதி ஒழிப்புக்காக போராடும் போது எதிரிகளால் சாதி நச்சு பல்லால் கடிபடுகிறேனோ, அப்படி கடிபடும் பொழுதெல்லாம் கீரியோடு பாம்பு சண்டை போடும் பொழுது கீரி வென்றுவிடும். வென்றாலும் பாம்பு கொத்திய காயமும் கடியும் விஷமும் உடலில் இருக்கும். அந்த நச்சை போக்கிக் கொள்ளுவதற்கு ஒரு குறிப்பிட்ட மூலிகையை தேடி அந்த கீரி பிள்ளை சென்று புரண்டு அந்த நச்சை